டாம் கெய்னர். மார்க்கல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியா இருக்கிறவர் தான் டாம் கெய்னர். வெற்றிகரமான பங்குச்சந்தை முதலீட்டாளரான டாம் கெய்னருடைய அனுபவங்கள் பத்தி வில்லியம் கிரீன் இந்த புக்ல தொகுத்து சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ளக்கூடிய செயல்களை சிறிய அளவுல மேம்படுத்துறது தான் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருக்கும்னு டாம் கெய்னர் நம்புறதா சொல்றாரு. இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, இதைத்தான் நான் செஞ்சு பார்க்கறேன்னு டாம் கெய்னர் சொல்லியிருக்காரு. பங்குகளை தேர்வு செய்யறதுக்கு இவர் சில அலகுகளை வச்சிருக்காரு. அது என்னன்னா, லாபத்துல இயங்கக்கூடிய நிறுவனம், முதலீட்டுக்கு ஏற்ற லாபத்தை தரக்கூடிய நிறுவனம், நிறுவனத்தோட மேனேஜ்மெண்ட் சிறப்பா இருக்கணும், லாபத்தை திரும்பவும் முதலீடு செய்யறது, கடைசியா பங்கு விலை மலிவு விலையில கிடைக்கிறது. இந்த மாதிரி சில அலகுகளை வச்சுதான் இவர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா சொல்றாரு. இந்த அலகுகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நல்ல லாபத்தை கொடுத்திருக்கிறதாவும் இவர் சொல்றாரு. நான் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பர் 1 இல்ல, ஆனா இந்த விளையாட்டுல தொடர்ச்சியா விளையாடணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அதுவும் முழு திறனோட விளையாடணும்னு எனக்கு தோணும். முதலீட்டு முடிவுகள் பத்தி அவர் சொல்லும்போது, உங்களால ஒரு முடிவோட விளைவை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான சிச்சுவேஷன் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட முடியும்னு டாம் கெய்னர் சொல்றாரு. சார்லி மங்கர். வாரன் பஃபட்டோட சேர்ந்து முதலீட்டு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவர் தான் சார்லி மங்கர். முதலீட்டு உலகில கொண்டாடக்கூடிய ஒரு நபர் இவர். அவரோட அனுபவம், முதலீட்டு பயணம் பத்தி எல்லாம் விரிவா எழுதியிருக்காரு வில்லியம் கிரீன். முதலீட்டு பார்வை பத்தி சார்லி மங்கர், உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத அல்லது உங்களால புரிஞ்சுக்க முடியாத தொழில்ல ஒருபோதும் முதலீடு செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. ஒருத்தரோட கெரியரை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 அடி உயரம் இருக்கிற ஒரு நபர் பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு போக கூடாது. ஏன்னா அங்க 8 அடி உயரம் இருக்கிறவங்களோட நம்ம போட்டி போட வேண்டியிருக்கும். நீங்க உங்களுக்கான சிறப்பு தன்மை எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க போட்டி போடணும்னு சொல்றாரு சார்லி மங்கர். ஒரு பிரச்சனைய பின்னால இருந்து தான் அணுகணும், அப்பதான் தீர்வு ஈஸியா கிடைக்கும்னு மங்கர் சொல்றாரு. இத 19th செஞ்சுரியில வாழ்ந்த கணித மேதை கார் குட்சேவ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா தெரிவிக்கிறாரு. முடிவுல இருந்து பிரச்சனையை அணுகும் போது எந்த தீர்வு ரொம்ப சரியா இருக்குங்கிறத நம்ம கணிக்க முடியும்னு மங்கர் நம்புறாரு. பல பங்கு முதலீட்டு முடிவுகளை அப்படி எடுத்ததா தான் மங்கர் சொல்லியிருக்காரு. செல்வத்துக்கு அப்பால். ஒரு தொலைக்காட்சி நிருபர் புகழ்பெற்ற பாடகரான பாப் மார்லியை பார்த்து, நீங்க ஒரு செல்வந்தரான்னு கேக்குறாரு. அந்த கேள்வியை கேட்டதும் பாப் மார்லி திரும்ப அந்த நிருபர்கிட்டயே கேக்குறாரு, செல்வந்தர்னா என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த நிருபர் பதில் சொல்றாரு, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கண்டிப்பா நிறைய பணம் இருக்குமே, அப்ப நிச்சயமா நீங்க ஒரு செல்வந்தர் தானே அப்படின்னு கேட்கவும் பாப் மார்லி அதுக்கு எப்படி பதில் சொன்னார் தெரியுமா? அதுதான் செல்வம்னா அந்த வகையான செல்வம் என்கிட்ட இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் செல்வம் அப்படிங்கிறது அது வாழ்க்கை தான், எப்பவுமே அதுதான். பாப் மார்லி இப்படி பதில் சொன்னதா வில்லியம் கிரீன் தன்னோட புக்ல விளக்கமா சொல்லிருக்காரு. மெட்டீரியல் திங்ஸ் மனிதர்களுக்கு சொகுச கொடுக்கும், ஆனா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா அது கொஞ்சம் கூட உதவாது. இது சர் ஜான் டெம்பிள்டன் ஒரு முறை சொன்னதா ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. செல்வத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள பிணைப்பை பத்தி ஆசிரியர் எழுதும் போது முதலீட்டாளர் இர்வின் கான் பத்தி சொல்லியிருக்காரு. 109 வயது வரைக்கும் வாழ்ந்த இர்வின் கான் பெஞ்சமின் கிரஹாமோட நண்பரா அறியப்படுறவர். அவர் தன்னோட வாழ்நாள்ல 1929 பங்குச்சந்தை வீழ்ச்சி, ரொம்ப பெரிய பஞ்சம், சோவியத் யூனியன் வளர்ச்சி, அதோட வீழ்ச்சி, கம்ப்யூட்டரோட வளர்ச்சி, 2 உலக போர்கள், இது எல்லாத்தையுமே பார்த்திருக்காரு. முதலீட்டுல வெற்றியாளரான இர்வின் கிட்ட நிறைவான வாழ்க்கை பத்தி கேட்டப்போ, இது கடினமான கேள்வின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் மிக நிறைவான வாழ்க்கைங்கிறது குடும்பம், உடல் நலம், குழந்தைகள், அதுக்கப்புறமா என்னோட நிறுவனத்துல நான் சாதிச்சது, இதெல்லாத்தையும் தான் நான் நிறைவான வாழ்க்கையா நினைக்கிறேன். அறிவுசார் வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிறது தான் எனக்கு தினம் தினம் மகிழ்ச்சியை வழங்குறதாவும் இர்வின் கான் சொன்னதா வில்லியம் கிரீன் தன்னோட புக்ல சொல்லியிருக்காரு. பணம்ங்கிறது நிலையற்ற தன்மையில சூழல்ல ரொம்ப பெரிய பாதுகாப்பை தரக்கூடியது, ஆனா அதுக்காக அது மட்டுமே போதுமானது இல்ல. மன மகிழ்ச்சிங்கிறது பல்வேறு கூறுகளை அடிப்படையா கொண்டதா வில்லியம் கிரீன் தன்னுடைய புக்ல சொல்லியிருக்காரு. இந்த புக்ல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? முதலீட்டு வெற்றி அப்படிங்கிறது பல்வேறு சூழல்களை சார்ந்தது. முதலீட்டு முடிவுகள்ங்கிறது தனி மனித பண்புகளை சார்ந்து இயங்கக்கூடியதுன்னு வில்லியம் கிரீன் சொல்றாரு. இந்த முதலீட்டாளர்களுக்கு பணம்ங்கிறது வாழ்க்கைய வாழ ஒரு கருவியா இருந்திருக்கு.
ஆனா அதையும் கடந்து அவங்க வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்களால மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ முடியுதுன்னு வில்லியம் கிரீன் சொல்லியிருக்காரு.